இந்த ஃபிஷ்ஷுக்கு பீட்டா ஃபிஷ்ஷோட அதே நேச்சர்னு சொன்னால் நம்புவீங்களா? இதுதான் கௌராமி. ப்ரீடிங் டைம் அப்போ மேல் பீட்டாவையும் ஃபீமேலையும் ஒன்றா விட்டிங்கன்னா மேல் ஃபீமேலை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். அதே மாதிரி தான் இந்த கௌராமியும் பண்ணும். அதனால் ப்ரீடிங் டைம் அப்போ ஃபஸ்ட்டு எப்போவுமே மேலையும் ஃபீமேலையும் கொஞ்சம் நேரம் பார்க்குற மாதிரி விடுவாங்க. இந்த ஃபிஷ்ஷோட ப்ரீடிங் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் கிடையாது, நீங்களே பண்ணலாம். ப்ரீடிங்க்கு விட்ற முன்னாடி மேலையும் ஃபீமேலையும் செப்பரேட் பண்ணி லைவ் ஃபுட் கொடுத்து நல்லா கண்டிஷன் பண்ணணும். ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் ப்ரீடிங் விடலாம். எக்ஸ் லே பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 to 3 டேஸில் ஹேட்ச் ஆயிரும். ஃப்ரைஸுக்கு வினிகர் ஈல் கொடுக்கலாம். ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும், அதனால் கண்டிப்பாக லைவ் ஃபுட் தான் கொடுக்கணும். இந்த ஃபிஷ்ஷு பிகினர்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபிஷ் தான். மோஸ்ட்டாக கப்பி மோலி வளர்த்தி போர் அடிச்சிச்சுன்னா நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணலாம். கௌராமிஸில் டுவாஃப் கௌராமி, ஜெயண்ட் கௌராமி, பேரடைஸ் கௌராமின்னு நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. மேல்ஸுக்கு டோர்சல் ஃபின் ஷார்ப்பாக முடிஞ்சிருக்கும், ஃபீமேலுக்கு ரவுண்டடாக தான் இருக்கும். இது ஒரு 7 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் ஸ்பேன் இருக்கும். 4 to 5 இன்ச் வளரும்.